வணக்கம் விவசாயிகளே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விவசாயத்துல மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது நார்மலான விஷயம். மஞ்சள் சாகுபடியில இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. அந்த வகையில மஞ்சளை அவிச்சதுக்கு அப்புறமா அதை பாலிஷ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மிஷின் வந்திருக்கு. இப்ப ஆல்ரெடி மஞ்சள் புடுங்கி காய வச்சாலே போதும், அதை அவிக்கிறதுக்கு மிஷின் இருக்கு. அதை அடுத்த ஒரு வீடியோல காட்டுறேன். இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா மஞ்சளை பாலிஷ் பண்றதுக்கான மிஷின்ஸ் இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இங்க விவசாயிகள் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அவிச்சு காய வச்சதை அப்படியே டப்பால எடுத்து இங்க உள்ள இருக்கக்கூடிய மிஷின்ஸ் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 to 800 கிலோ வரைக்குமே ஒரே டைம்ல நம்ம பாலிஷ் பண்ணிட முடியும் இந்த மிஷின்ஸ் மூலமா. இது பாத்தீங்கன்னா முழுக்க டிராக்டர் ட்ரான் இம்ப்ளிமெண்ட் மாதிரி டிராக்டர் கூட லோடு வச்சு செட் பண்ற மாதிரி இருக்கு. லைக் நம்ம பிராய்லர் கோழி கடையில் எப்படி உள்ள சின்ன சின்னதா கம்பி இருக்குமோ அந்த மாதிரி உள்ள இங்க கம்பி கொடுத்திருக்காங்க. இதுல இருக்கிற எல்லா மஞ்சளையும் அவிச்சு மஞ்சள் எல்லாத்தையுமே லோட் பண்ணி மேல க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு செப்பரேட்டா செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. சோ எந்த அளவுக்கு நம்ம இதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்றோம், எந்த அளவுக்கு ப்ராப்பரா ஃபில் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் பாலிஷ் அப்படிங்கிறது இருக்கு. விவசாயி பாருங்க அதுக்கு ப்ராப்பரா மேல நாசில் போட்டு அதை க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது ப்ராப்பரா லாக் பண்ணதாங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க டிராக்டர் எடுத்து டிராக்டர் ஆன் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இங்க பாருங்க ஒரு டெக்னீஷியன் ப்ராப்பரா டிராக்டர் எடுத்து ஆன் பண்ணாரு. ஆன் பண்ணதுக்கு அப்புறமா மெஷின்ஸ் பின்னாடி இந்த டிராக்டர் சுத்தும் போது பின்னாடி சுத்தும் இல்லையா, அந்த மாதிரி டிராக்டர் இம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் செட் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட்டா சுத்தும். அப்படி சுத்தும் போது உள்ளுக்குள்ள ஒன்னு உரசும் பொழுது உள்ளுக்குள்ள உள்ள கம்பி ஒர்க் பண்ணும் பொழுது என்டையரா உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும். ரெண்டாவது நல்லா பாலிஷ் ஆயிடும், நல்ல கலரா பாலிஷ் ஆயிடும். பாலிஷ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடத்த ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்காங்க அதுக்கு வரைக்கும் பாலிஷ் ஆகும். அதுக்கு மேல அவங்களே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், நல்ல கலர் வர ஆரம்பிக்கும். பக்கத்துல பார்க்கும்போது நமக்கே தெரியாம அந்த புகையை டஸ்ட் மாதிரி எல்லோ கலரா வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரா வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த லோட மேல க்ளோஸ் பண்ணதை கீழே ஓப்பன் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கீழே கொட்டி விட்டு நம்மளால பிரிச்சுக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய மற்ற பசில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடலாம். சோ ஈஸியா இந்த மாதிரி பாலிஷ் பண்ணும்பொழுது நார்மலா கொடுக்குற மஞ்சள் ரேட்டை விட குவிண்டாலுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் இது சேர்த்து போகுது, கிலோவுக்கு 10 ரூபாய் வரைக்கும் சேர்த்து போகுது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கு. சோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ் உங்க சைடுல இருந்தது அப்படின்னா அது தாராளமா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கறதான் இது மூலமா நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய மெக்கானைசேஷன் பத்தி மெஷின்ஸ் பத்தி எல்லாம் வருங்காலங்களில் நம்மளோட யூடியூப் சேனல்ல வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பாக்குறதுக்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.